வணக்கம். தமிழ் சினிமா அதோட ஆரம்பகால இசை பயணத்துல ஒரு முக்கியமான, சொல்லப்போனா தவிர்க்கவே முடியாத ஒரு ஆளுமை பத்தி தாங்க இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அவர் வேற யாரும் இல்ல, பாபநாசம் சிவன். ஆமா, பாபநாசம் சிவன் ஒரு சகாப்தம்னே சொல்லலாம். அவருடைய வாழ்க்கை, அப்புறம் அவரோட பங்களிப்புகள், தமிழ் சினிமாவில் அவர் செஞ்ச தாக்கம், இதையெல்லாம் பத்தி திரு ஜி ஞானசம்பந்தன் அவங்க உரையிலிருந்து கிடைச்ச பல தகவல்களை வச்சு தான் நாம இப்போ பேச போறோம். நோக்கம் என்னன்னா, பாபநாசம் சிவனுங்கிற அந்த பெரிய கலைஞரோட முக்கியத்துவத்தையும் அவர் நமக்கு விட்டுட்டு போன அந்த இசை மரபையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறது தான். சரி, இதுல ஞானசம்பந்தன் சொன்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அதோட ஆரம்பிக்கலாம்னு தோணுது. சொல்லுங்க. அவரு அமெரிக்கா போயிருந்தப்போ அங்க டிபி ராஜலட்சுமி பத்தி பேசியிருக்கார். தமிழ் சினிமால முதல் ஹீரோயின், டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாம் அவங்க தானே? ஆமா ஆமா, சகல கலாவல்லி. கரெக்ட். அப்போ அங்கேயே தற்செயலா அவங்க பேத்திய பார்த்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அப்புறம் அவங்க பொண்ணு 94 வயசுல அவங்களையும் சந்திச்சிருக்கார். அடையப்பா, என்ன ஒரு ஒரு வரலாற்று தொடர்பு பாருங்க. இது மாதிரி விஷயங்கள் கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இது மாதிரி தொடர்புகள் சில சமயம் நாம நல்ல தெரிஞ்சவங்களோட தெரியாத பக்கங்களை நமக்கு காட்டும். பாருங்க, பாபநாசம் சிவனே அப்படிதான். அவர் பேர்லயே ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு பாருங்க. நிறைய பேர் நினைக்கிற மாதிரி அவர் பேர் சிவன் இல்ல, அவர் பிறந்த ஊரும் பாபநாசம் கிடையாது. அப்படியா? இது புது தகவலா இருக்கே. ஆமா. சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போமா? கண்டிப்பா, சொல்லுங்க. நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. அவரோட இயற்பெயர் ராமையா. அவர் பிறந்தது தஞ்சை மாவட்டமா இருந்த இப்போ நாகை மாவட்டத்துல இருக்கிற போலகம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். வருஷம் 1890. அப்பா ராமாமிர்த ஐயர், அம்மா யோகாம்பாள். போலகம் ராமாயா. ஆமா. ஆனா பாருங்க, ரொம்ப சின்ன வயசுலே, ஒரு 7 வயசுலயே அப்பாவை இழந்துட்டாரு. அப்புறம் அம்மா கூட தான் வளர்ந்திருக்காரு. அந்த சின்ன வயசுலயே அவருக்கு இசை மேல பயங்கர ஆர்வம். முறையா சங்கீதம் கத்துக்கணும்னு ஒரு ஏக்கம் அவருக்குள்ள இருந்திருக்கு. போலகம் ராமையா. இந்த பேரு இன்னைக்கு அவ்வளவு பரிச்சயம் இல்ல. ஆனா பாபநாசம் சிவன் அப்படிங்கிற பேரு அது தமிழ் இசை வரலாறோட ஒட்டி பிறந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த பேர் மாற்றம் எப்படி வந்துச்சு? இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குல்ல. ஆமாம், அது ஒரு சுவாரஸ்யமான கதை. அவரு போலகத்திலிருந்து திருநெல்வேலி பக்கம் இல்ல, ஞானசம்பந்தன் சொல்ற மாதிரி கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற பாபநாசம்னு ஒரு ஊர்ல கொஞ்ச காலம் இருந்திருக்காரு. சரி. அங்க கோயில்ல பஜனையில எல்லாம் பாடும்போது அந்த குரல்ல ஒரு தெய்வீகத்தன்மை இருந்திருக்கு. பாட்டோட வரிகளும் ஆழமா இருந்திருக்கு. அதை கேட்ட ஜனங்க ரொம்ப மெய்மறந்து போயிட்டாங்க. என்னடா அது, சாட்சாத் சிவனே பாடுற மாதிரி இருக்குன்னு சொல்லி அவரை அன்பா சிவன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, அப்படிதான் பேர் வந்ததா? ஆமா, போலகம் ராமையா அந்த ஊர் பேர்னால பாபநாசம் சிவன் ஆயிட்டாரு. அந்த ஊரோட பேரு அவரோட அடையாளமா மாறிடுச்சு. இது ஆச்சரியம்தான். அந்த ஊர் அவர் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை அமைஞ்சிருக்கு. இந்த அங்கீகாரம் அவருக்குள்ள இருந்த கலைஞனை இன்னும் தூண்டியிருக்கு. இதுக்கப்புறம்தான் அவர் மேற்படிப்புக்காக திருவனந்தபுரம் போறாரு. அங்க அவரோட அண்ணன் வீட்ல தங்கி மகாராஜா சம்ஸ்கிருத காலேஜ்ல சேர்ந்து படிக்கிறாரு. அங்கதான் அவர் சமஸ்கிருதத்துல நல்ல புலமை பெற்று வையகரன்னு ஒரு பட்டமும் வாங்கினாரு. ஓ, அதனாலதான் ஒரு பாட்டுல சமஸ்கிருத வார்த்தைகள் அவ்ளோ அழகா வருதா? இருக்கலாம். ஆனா அவரோட தேடல் முழக்க இசை மேலதான். அப்போ குரு சிஷ்ய பரம்பரை ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால நல்ல குரு வேணும்னு தேடி கடைசியில கோனேரி ராஜபுரம் வைத்தியநாத ஐயர்னு ஒரு பெரிய வித்வான் அவரை குருவா ஏத்துக்கிட்டாரு. அவர்கிட்ட நல்ல சங்கீதம் கத்துக்கிட்ட பிறகு சென்னைக்கு வந்துட்டாரு. மயிலாப்பூர்ல செட்டில் ஆனாரு. அங்க அவரு காலையில பண்ற பஜனை ரொம்ப பிரபலம். மார்கழி மாசம்னா கேட்கவே வேணாம். அந்த குளிர்ல கூட ஒரு பாட்டை கேட்கணும்னு தெருவுல காத்திருப்பாங்களாம். கேட்கவே சிலிர்க்குது. இன்னொரு விஷயம் பாருங்க, ஒரு குடும்ப தொடர்பு. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர், அவங்க மனைவி, அவங்களும் முன்னாள் முதல்வர் தான், VN ஜானகி அம்மையார். அவங்க பாபநாசம் சிவனோட சொந்த அண்ணன் பொண்ணு. அப்படியா? அப்போ சிவன் ஜானகி அம்மாவுக்கு சித்தப்பா முறை. ஆமா. இது சுவாரஸ்யமான விஷயம்தான். அந்த கால கலை அரசியல் வட்டத்தில் இருந்த தொடர்புகளை காட்டுது. சரி சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். 1890ல பிறந்து 1973 வரைக்கும் கிட்டத்தட்ட 83 வருஷம் வாழ்ந்த இந்த பெரிய கலைஞர் தமிழ் சினிமாவுக்கு என்ன செஞ்சாரு? அவரோட பங்களிப்பு எந்த அளவுக்கு பெருசு? பெருசுன்னு சொல்றத விட பிரம்மாண்டம்னு சொல்லணும். ஞானசம்பந்தன் சொல்ற டேட்டா படி பார்த்தா அவர் சுமார் ஒரு 70 படங்களுக்கு மேல பாட்டு எழுதியிருக்காரு. 70 படங்களா? ஆமா,
மொத்த பாட்டு கணக்கு பார்த்தா சுமார் 800 பாட்டுக்கு மேல இருக்கும்னு சொல்றாங்க. நினைச்சு பாருங்க, ஒரே ஆள் 800 பாடல்களா? நம்பவே முடியலையே. இது என்ன ஒரு அசாத்திய உழைப்பு. அது மட்டும் இல்ல, அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவர் வெறும் பாட்டு எழுதுற ஆள் மட்டும் இல்ல, நிறைய பாட்டுக்கு அவரே மெட்டும் போட்டிருக்காரு. அதுவும் எப்படி தெரியுமா? பாட்டு எழுத எழுதவே மனசுல மெட்டும் சேர்ந்து உருவாகுமா. ஓ, அப்ப வரிகளும் இசையும் ஒன்னா பிறக்குது. ஆமா, சில சமயம் எழுதி ஜி ராமநாதன் மாதிரி பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட கொடுப்பாரு, அவங்க மியூசிக் பண்ணுவாங்க. ஆனா பல 100 பாட்டுக்கு இவரே ரெண்டும் பண்ணிருக்காரு. குறிப்பா தமிழ் சினிமால முதல் சூப்பர் ஸ்டார்னு சொல்றோமே, எம்.கே. தியாகராஜ பாகவதர். அவரோட புகழுக்கு ஒரு முக்கிய காரணம் பாபநாசம் சிவனோட பாட்டுதாங்க. ஆமாமா, அதுல சந்தேகமே இல்ல. மாவதரோட அந்த தெய்வீக குரலு, சிவனோட அந்த பக்தி ரசம், எளிமையான வார்த்தைகள், மனச உருக்குற மெட்டு, ரெண்டும் அவ்ளோ சரியா பொருந்தி போச்சு. அந்த காம்பினேஷன் தான் தமிழ் சினிமால ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். சிவன் வரிகளை பாகவதர் பாடும்போது தியேட்டர்ல ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவல் அனுபவம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நிச்சயமா அந்த பாடல்களோட தாக்கத்தை இப்பவும் நாம பாக்குறோம். உதாரணத்துக்கு ஹரிதாஸ் படம் 1944ல வந்துச்சு. அதுல இந்த மன்மத லீலையை வென்றாருண்டோ பாட்டு பாகவதர் பாடினது. பட்டி தொட்டி எல்லாம் ஹிட். ஆமா, அந்த பாட்டு. அந்த பாட்டுனாலேயே அந்த படம் சென்னை பிராட்வே தியேட்டர்ல 3 வருஷம் ஓடிச்சுன்னா பாத்துக்கோங்களேன். 3 வருஷம். அந்த சாதனைக்கு இந்த பாட்டு ஒரு முக்கிய காரணம்னு ஞானசம்பந்தன் சொல்றாரு. ஆமா, அந்த ஒரு பாட்டே போதும் சிவனோட திறமைய சொல்ல. அது மட்டுமல்ல, திருநீலகண்டர், சிந்தாமணி, பழைய அம்பிகாபதி படம், சிவகவி, இப்படி எத்தனையோ படங்கள். சிவகவி படத்துல வர்ற வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, அடடா, இப்ப கேட்டாலும் சிலர்க்கும். அதே படத்துல பூமியில் மானுட ஜென்மமடைந்து மோர் புண்ணியமின்றி விலங்குகள் போல், அந்த பாட்டெல்லாம் வாழ்க்கையோட தத்துவத்தையே சொல்லும். எம்.கே.டி. பாடின பழைய அம்பிகாபதி பாட்டும் அப்படித்தான். காதல், பக்தி, தத்துவம் எல்லாம் கலந்துருக்கும். இதுக்கு சில நம்பர் சொல்றேன் பாருங்க, அப்ப புரியும் அவரோட உழைப்பு. ஞானசம்பந்தன் சொல்றாரு, 1935ல வந்த சீதா கல்யாணம் படத்துல மொத்தம் 22 பாட்டு. எல்லா பாட்டையும் எழுதினது சிவன் ஒருத்தர் தான். 22 பாட்டா ஒரு படத்துல? ஆமா, எம்.கே.டிக்கு மட்டும் சுமார் 60 பாட்டு எழுதி கொடுத்திருக்காரு. அசோக் குமார் படத்துல உன்னை கண்டு மயங்காத பேர்கள் உண்டோ, அந்த மாதிரி 19 பாட்டு இவரோடது. சிவகவி படத்துல 29 பாட்டு. அடேங்கப்பா. இது எல்லாமே ஒரே ஆள் எழுதினது. சும்மா எண்ணிக்கைக்காக இல்ல, ஒவ்வொரு பாட்டும் அந்த கதைக்கும் கேரக்டரோட உணர்வுக்கும் ஏத்த மாதிரி இருக்கும். இதுதான் அவரோட திறமை. வரிகளும் இசையும் ஒன்னா வருதுன்னு சொன்னோம் இல்லையா, அது அந்த கால படங்களோட உணர்ச்சிய, கதைய ரொம்ப ஆழமாக்கிடுச்சு. அது வெறும் பேக்ரவுண்ட் மியூசிக் இல்ல, அது கதையோட பான்மா. அவர் ஒரு பெரிய பாடலாசிரியர், நல்ல இசையமைப்பாளர்னு தெரியும். ஆனா அவர் நடிச்சும் இருக்கிறாருங்கிறது இது நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும் இன்னைக்கு. ஆமா, அதுவும் உண்மைதான். குசேலர்னு ஒரு படம், புராண படம், 1939ல வந்தது. அதுல குசேலராவே நடிச்சிருக்காரு. அந்த வேஷத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருந்ததா சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம சேவாசதனம், தியாகபூமி மாதிரி சில முக்கியமான சமூக படங்களையும் அவர் நடிச்சிருக்காரு. கே. சுப்பிரமணியன் டைரக்ஷன்ல. அப்போ எல்லா கலை வடிவத்திலயும் அவருக்கு ஈடுபாடு இருந்திருக்கு. ஆமா, பன்முக திறமைசாலி. ஞானசம்பந்தன் ஒரு விஷயம் சொன்னாரு. அவர் கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து வீடு கட்டலான்னு இருந்தப்போ ஒருத்தர் அந்த பணத்தை ஏமாத்திட்டு போயிட்டாராம். இது அவரை ரொம்ப பாதிச்சிருக்கு. கஷ்ட காலங்களும் இருந்திருக்கு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி அவர் அனுபவிச்ச கஷ்டங்கள், வலிகள் கூட சில சமயம் அவர் பாட்டுல வெளிப்பட்டிருக்கு. அதனாலதான் அந்த பாட்டெல்லாம் நம்ம மனச அவ்ளோ தொடுது. அவரோட 2 பொண்ணுங்க, டாக்டர் ருக்மணி ரமணி, நீலா ராமதுரை, அவங்க தான் இவரோட கர்நாடக இசைக்கிருதிகள் எல்லாத்தையும் தொகுத்து பாதுகாத்து வச்சிருக்காங்க. அது பெரிய சேவை. ஆமா, அது ரொம்ப முக்கியமான பணி. சில சமயம் அவர் அவரோட சொந்த கஷ்டங்களை நினைச்சு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பாடுவாராம். அதை கேட்ட யாருமே கண்ணீர் விடாம இருக்க மாட்டாங்கன்னு ஞானசம்பந்தன் சொல்றாரு. குறிப்பா மயிலாப்பூர் கற்பகாம்பாள் கோயில்ல அவர் பாடுற கற்பகவல்லி நின் பொற்பதங்கள் பிடித்தேன் பாட்டு ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி அவர் ரொம்ப உருகி பாடுற இன்னொரு பாட்டு, நான் ஒரு விளையாட்டு பொம்மையா ஜெகதம்பா உன் பார்வையில் நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, அந்த பாட்டுல இருக்கிற அந்த ஏக்கம், பக்தி, அது நம்மள உருக்கிடும். நிச்சயமா, அந்த வரிகளே அப்படி. அதோட தாக்கம் பாருங்க. அன்னைக்கு இருந்த பெரிய பாடகர் மதுரை மணி ஐயர்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற கர்நாடக இசை பாடகர்கள் வரைக்கும் மேடையில் அந்த பாட்டை பாடும்போது கண் கலங்கிருவாங்கன்னு சொல்றாங்க. இது நிஜம்.
இது சிவனோட வரிகளோட சக்தியையும் அவரோட இசையோட உணர்ச்சியும் காட்டுது. அவர் பாட்டு வெறும் என்டர்டெயின்மெண்ட் இல்ல, அது ஒரு ஆன்ம அனுபவம். அப்போ பார்த்தா பாபநாசம் சிவன் வெறும் ஒரு பாட்டு எழுதின ஆள் இல்ல. அவர் தமிழ் சினிமா இசையோட அஸ்திவாரம். ஆரம்ப காலத்தை ரொம்ப அழகா உணர்வுபூர்வமா செதுக்குன ஒரு சிற்பி. அவர் பாட்டு வெறும் வார்த்தையும் மெட்டும் இல்ல, அது ஒரு காலத்தோட கலாச்சார அடையாளம். கரெக்ட். 1973ல 83 வயசுல அவர் மறைஞ்சாலும் அவரோட இசை இன்னைக்கும் உயிரோட இருக்கு. பழைய பாட்டு ரசிகர்களுக்கு அது தேவாமிர்த மாதிரி. அவர் பாட்டை கேட்டா அந்த காலத்துக்கே போன மாதிரி ஒரு ஃபீல் வருது இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அவரோட பங்களிப்பு சினிமாவுக்கு மட்டும் இல்ல, கர்நாடக இசைக்கும் ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுச்சு. அவர் எழுதின நிறைய கீர்த்தனைகள் இன்னைக்கு கச்சேரி மேடைகள்ல பாடப்படுது. ஞானசம்பந்தன் கூட சொன்னாரு, பாபநானன் எழுதின திரை இசை அலைகள் புத்தகத்துல கூட இவரோட முக்கியத்துவம் பத்தி நிறைய எழுதியிருக்காங்கன்னு. தமிழ் சினிமா இசைய புரிஞ்சுக்கணும்னா பாபநாசம் சிவனை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் ஒரு கீ மாதிரி. சரி, இப்ப நம்ம பேசின முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை தொகுத்து பாத்திரலாமா? சரி. இன்னைக்கு நாம பாபநாசம் சிவன் பத்தி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அவரோட உண்மையான பேரு ராமையா, ஊரு போலகம்னு பார்த்தோம். பாபநாசம் சிவன் பேர் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் அவரோட படைப்பாற்றல், 70 படம், 800க்கும் மேல பாட்டு, நிறைய பாட்டுக்கு அவரே மியூசிக் பண்ணது, இதெல்லாம் பார்த்தோம். ஆமா. எம்.கே. தியாகராஜ பாகவதர் ஸ்டார் ஆனதுக்கு இவர் பாட்டு எவ்வளோ முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டோம். அவர் பாட்டு எழுதுனது, மியூசிக் பண்ணது இல்லாம நடிச்சும் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இவ்ளோ புகழுக்கு நடுவுலயும் அவர் சந்திச்ச கஷ்டங்கள், அது எப்படி அவர் பாட்டுல வெளிப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். முக்கியமா காலத்தை வென்று நிக்கிற அவரோட இசை மரபு பத்தி பேசணும். ஆமா, இதெல்லாம் சேர்ந்து ஒரு கேள்வி எழுப்புது பாருங்க. இது கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்காக. பாபநாசம் சிவன் 800 பாட்டு எழுதி அதுல பல 100 பாட்டுக்கு அவரே மியூசிக்கும் பண்ணிருக்காருன்னு பார்த்தோம். இப்படி ஒரே ஆள்கிட்ட இருந்து, ஒரே மனநிலையில இருந்து பாட்டோட வரியும் அதுக்கான மெட்டும் ஒன்னா பொறக்கும்போது அது அந்த கால சினிமாக்களோட கதையையும் கேரக்டரோட உணர்ச்சிகளையும் மொத்த படத்தோட அனுபவத்தையும் எந்த அளவுக்கு ஆழப்படுத்தியிருக்கும், இன்னும் அழகாக்கியிருக்குமா? வரிகளும் மெட்டும் பிரிக்க முடியாம ஒட்டி பிறந்த அந்த பாட்டுங்க, அந்த கதைகள் நம்ம மனசுல இன்னும் ஆழமா பதியறதுக்கு காரணமா இருந்திருக்குமான்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. பாபநாசம் சிவன் மாதிரி முன்னோடிகளோட உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் நம்ம எப்பவும் மறக்கக்கூடாது. அவங்க படைப்புகள் தான் நம்ம கலாச்சாரத்தோட வேர்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். மீண்டும் இன்னொரு ஆழமான அலசலோடு சந்திப்போம். நன்றி. நன்றி.